Welcome to great students. இப்போ நம்ம exercise 3.7ல question number 2 பார்ப்போம். 5 subdivision கொடுத்திருக்காங்க. Factorization methodல square root கண்டுபிடி சொல்லிருக்காங்க. So ஒண்ணா பார்க்கலாம். First subdivision பார்க்கலாம். 4x square plus 20x plus 25. இது எந்த ஃபார்மேட் பாருங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுத முடியும். 2x whole square னு எழுதலாம். இத 5 square னு எழுதலாம். அப்போ ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடலாம். a square plus 2ab plus b square ஏனா எல்லாமே பிளஸ் டேர்மா இருக்கனால அந்த ஃபார்மேட்ல எழுதி சம முடிச்சலாம். சரியா? So first subdivision square root of 4x square plus 20x plus 25 is equal to square formula எழுதுமா formula போட்டு வருமா first இதுக்கான whole power half போட்டுக்குவோம் என்ன வரும் பாருங்க 2x the whole square plus b square எப்பவுமே எழுதிக்கங்க 5 square சரியா a square b square எழுதிக்கங்க அப்புறம் 2ab எழுதிக்கலாம் 2 into a என்ன 2x b என்ன 5 plus சரியா 2ab இப்போ செக் பண்ணிக்கணும் நம்ம எழுதுறது கரெக்ட்டானு இது ரெண்டு கரெக்ட்டா தான் இருக்கும் a square ஃபார்ம்ல a square b square இது என்ன 2 2s are 4 4 5s are 20x இருக்கா இருந்தாதான் நம்ம எழுதுறது கரெக்ட் whole square ஃபார்ம் இது கரெக்ட்டா a plus b whole square நமக்கு தெரியும் அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன 2x plus 5 the whole square the whole power 1/2 இப்போ பவர்ஸ் என்ன 2 1/2 கேன்சல் ஆயிடும் once கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணும் மாடுலஸ் போடணும் மாடுலஸ் ஆஃப் 2x plus 5 னு ஆன்சர் போடலாம் எதுக்கு மாடுலஸ் போடுறோம் இது பிளஸ் வேல்யூமா வருமா நெகட்டிவ் வேல்யூ வருமா தெரியாது நமக்கு அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் மாடுலஸ் போட்டு எப்பவுமே அது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் அப்படிங்கறத காமிக்கிறோம் இத பத்தி டீடைலா நம்ம தியரி வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் போய் பாருங்க இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இந்த சாப்டரோட இந்த எக்சர்சைஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ சரி ரைட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் இதான் முடிச்சாச்சு அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு மூவ் ஆயிரலாம் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க ஸ்ட்ரைட்டா என்ன ஃபார்முலா பேட்டர்ன்ல இருக்கு இந்த ஃபார்முலா எழுதிருக்க பாருங்க சைடுல a square plus b square plus c square ஃபார்ம்ல இருக்கு பாருங்க ஸ்கொயர் ஃபார்ம்ல இந்த 3x whole square இத எழுதிக்கலாம் 9x square x வந்து a ன்னு வெச்சுக்கலாம் x வர வேரியபிள் இந்த y வர பார்ட்ட இத b ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் அது c ன்னு பண்ணிக்கலாம் இது என்ன 16y squareங்கிறது 4y square ஆயிடும் இது என்ன 5z square ஆயிடும் கரெக்ட் தானே இப்போ நம்ம பார்த்து எந்த ஃபார்முலால வருது நம்ம முடிவு எடுக்கணும் இந்த ஃபார்மேட் தான் ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு அதுவே முக்கியமான பார்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம் செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கிறேன் என்னது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது 3x the whole square சரியா 3x whole square இருக்கு இது 25y 5z whole squareல இத எழுதிக்கலாம் கரெக்ட்டா இது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நான் மைனஸ் ன்னு டிசைட் பண்ணல இது பிளஸ் இங்க இருக்கட்டும் மைனஸ் ஆ பிளஸ் ஆ நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் என்னது 5z வருதோ y டைம் ரெண்டாவது எழுதுவோம் 4y whole square எழுதிக்குவோம் 4y the whole square எழுதிக்குவோம் பிளஸ் அடுத்து என்ன 5z whole square எழுதிக்கலாம் மைனஸ் நம்ம டிசைட் பண்ணுவோம் அடுத்து இப்போ பாருங்க இப்போ நமக்கு இது a இது b இது c நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சரியா இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா இது ab டேர்ம் கரெக்ட்டா xy வந்தா ab yz வந்தா bc அது xz வந்தா ac இப்போ நம்ம பாசிட்டிவ் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க xz பாசிட்டிவ் டேர்ம்ல இருக்கு பாசிட்டிவ் டேர்ம் xz னா அப்ப ac வந்து பாசிட்டிவ் டேர்ம்ல வர போகுது அப்போ எழுதும்போது பாருங்க plus 2ac போட்டுக்கங்க சரியா plus 2ac போட்டுட்டு மத்த ரெண்டு நெகட்டிவ் டேர்ம் இருக்கா இதுவும் நெகட்டிவ்ல இருக்கு and xy நெகட்டிவ் அதாவது xy னா என்னது ab யும் இந்த bc யும் நெகட்டிவ்ல இருக்கு அப்ப 2ab 2bc நெகட்டிவ்ல இருக்கு ஃபார்முலாவை எழுதிக்கங்க முதல்ல அப்ப நம்ம முடிவு எடுப்போம் எங்க பாசிட்டிவ் டேர்ம் ac பாசிட்டிவா வந்ததுன்னா அப்ப என்ன செய்வோம் ac பாசிட்டிவா போட்டு b என்ன பண்ணுவோம் நெகட்டிவா போட்டுருவோம் அதான் என்னது நம்ம பிளான் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் தியரி வீடியோல சரி அப்போ a - b + c அப்ப b க்கு தான் நான் மைனஸ் போடுறது முடிவு பண்ணிட்டேன் -4y போட்டுக்கங்க சரியா இப்போ நான் என்ன பண்ணுவேன் 2ab என்னது +2 * ab என்ன 3x * -4y + 2bc 2 * -4y * 5z + 2ca 2ab 2bc சரியா -4/5z அடுத்து 2ca 2 into c என்ன இதா இருக்கு 5z into a என்ன 3x சரியா கம்ப்ளீட்டா ஃபார்முலா பேட்டர்ன்ல கொண்டு வந்தா a³ + a² + b² + c² + 2ab + 2bc + 2ca அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் இந்த சைன் கரெக்ட்டா நம்ம கிராஸ் செக் பண்ணனும் எப்படி இங்க பாருங்க 2 3s are 6 6 4s are -24xy இருக்கா இருக்கு அடுத்த டேர்ம் பாருங்க 2 4s are 8 8 5s are 40 -40yz இருக்கு கரெக்ட் அடுத்து பாருங்க 2 5s are 10 10 3s are 30 30xz
30xz இருக்கு ப்ளஸ்ல இருக்கணும் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் மைனஸ்ல இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆயிடும் கரெக்டா 16y ஸ்கொயர்ங்கிறது ப்ளஸ்ல தான் வரும் இப்போ நம்ம ஃபைனலா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடலாம் this equal to என்னது 3x minus 4y plus 5z the whole square the whole power என்ன ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ஹாஃப் போட்டுக்க போறேன் சரியா ஹாஃப் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் half square cancel ஆகும் இந்த 2 cancel ஆச்சுனா ஃபைனல் ஆன்சர் modulus of 3x minus 4y plus 5z இவ்வளவுதான் இதுதான் புக் பேக்லயே ஆன்சரா கொடுத்திருக்காங்க சரியா நான் செகண்ட் சப்டிவிஷன் தான பண்ணிருக்கேன் செகண்ட் சப்டிவிஷன் 3x minus 5y 3x minus 4y plus 5z இது ஆக்சுவலா தேர்ட் சப்டிவிஷன் புக்ல இதா செகண்ட் சப்டிவிஷன் சரி இருக்கட்டும் பண்ணியாச்சு ரைட் இப்போ நமக்கு பாருங்க இதுல நான் இப்படி பிரசன்ட் பண்ணலாம் புக் பேக்ல தான் கொடுத்திருக்காங்க இது வேற மாதிரி எப்படி பிரசன்ட் பண்ணலாம் மாடுலஸ் இருக்குனால சம் முடிஞ்சிச்சு சரியா நாலேஜ் பர்பஸ்க்காக இதை எழுதுறேன் இது நம்ம எப்படி எழுதலாம் மைனஸை காமனா எடுத்து எப்படி எழுதலாம் இத minus 3x plus 4y minus 5z போட்டு மாடுலஸ் கண்டிப்பா போடணும் இப்படி போட்டால் ஆன்சர் கரெக்ட் தான் இத பத்தி நம்ம தியரி வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் போய் பாருங்க மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்திட்டு பிளஸ் எல்லாம் மைனஸா மாத்தி எழுதுனா ஆன்சர் கரெக்ட் பட் புக் பேக்ல இத எடுத்துக்கலாம் புக் பேக்ல என்ன ஃபார்ம் ஃபாலோ பண்றாங்க லீஸ்ட் மைனஸ் இங்க என்ன ரெண்டு மைனஸ் வருதாங்க ஒரே ஒரு மைனஸ் இப்போ ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் மைனஸ் வர்ற மாதிரி எப்பவுமே எழுதுங்க நம்ம புக் பேக் ஆன்சர் வந்துரும் சரி ரைட் சோ இப்போ இந்த ஃபார்ம் முடிச்சாச்சு அடுத்து நம்ம சப்டிவிஷன் 2 விட்டுறோம் அதை பண்ணிடுவோம் சோ சப்டிவிஷன் 2 ல இருந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா தேவைப்படாது இத நம்ம அழிச்சிக்கலாம் சரி இப்போ சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இத பார்த்தாலே பாருங்க இங்க வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுத இங்க வந்து 2ab இந்த 2 பார்த்தா 2ab இருக்கு நமக்கு தோணணும் பிராக்டிஸ்ல வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா 1 வேணா 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம் இந்த 1/x பவர் 6 நான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா b ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும் இல்லையா x கியூப் ஸ்கொயர் பண்ணா 3 * 2 6 ஆகும் சரியா 1/x கியூப் இந்த 2ab ல பாருங்க 1/x கியூப் இருக்கா அப்ப இது 1/x கியூப் ஹோல் கியூப் தான் இது 1 தான் 2 * 1 * 1/x கியூப் என்ன ஆயிடும் 2/x கியூப் ஆயிடும் சரியா சரி நம்ம பிளான் பண்ணிரோம் ஃபார்முலா பார்த்து என்ன பேட்டர்ன் பிளான் பண்ணி தான் ஸ்டெப்ஸே ப்ரோசீட் பண்றோம் சோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் கண்டினியூ பண்ணலாம் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க that is the square root of 1 plus 1/x power 6 plus 2/x cube இப்போ நான் இத ரீஅரேஞ்ச் பண்ண போறேன் இந்த டேர்ம்ஸ் எப்படி எழுத போறேன் பாருங்க a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் எழுதிக்குவேன் அப்புறம் நம்ம p ஸ்கொயர் என்னது இது எப்படி எழுதலாம் plus 1/x cube the whole square எழுதுவோம் b ஸ்கொயர் என்ன பண்ணோம் இத பவர் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க அவ்வளவுதான் 2 ஆல் டிவைட் பண்ணா அந்த 2 மேல போய்டும் அவ்வளவுதான் இந்த பவர் 2 ஆல் 6/2 3 ஆகும் அந்த 3 மேல போட்டு 2 மேல போட்டு டிவைட் பண்ணி 2 பவர்ல போட்டுருங்க 2 * 3 6 வந்துரும் 1/x power 6 ஆயிடும் இங்க என்ன plus 2ab எழுதுமா 2 * a க்கு பதிலா 1 b க்கு பதிலா 1/x cube அவ்வளவுதான் இப்போ செக் பண்ணி பார்க்கணும் 2ab 2 * 1 * 1 2 வந்துரும் /x cube அப்ப நம்ம எழுதுனது கரெக்ட் அப்ப அடுத்த ஸ்டெப் இது என்ன ஆக போகுது இது பவர் ஆஃப் போட்டுக்கலாம் இது என்னது 1 plus 1/x cube இது என்ன whole square the whole power half இப்ப 2 * half 1 ஆயிடுமா அப்ப அடுத்த ஸ்டெப் இது பவர் கேன்சல் பண்ணியாச்சுனா மாடுலஸ் போட்டுருங்க மாடுலஸ் ஆஃப் 1 plus 1/x cube இதுக்கு ஏன் மாடுலஸ் போட்டுங்கிறது நம்ம தியரி வீடியோ டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் போய் பாருங்க எல்லா கேஸும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எப்படி வந்தாலும் மாடுலஸ் பண்ண வேண்டிய காரணம் கூட அங்க சொல்லியிருக்கேன் நான் சரியா சோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/1 plus x cube ஆன்சர் முடிஞ்சு போச்சு சோ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு அடுத்து நம்ம முடிக்க போறது என்ன ஃபோர்த் சப்டிவிஷன் சோ ஃபோர்த் சப்டிவிஷன்ல நான் என்ன பண்ண போறேன் பாருங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன 4x square minus 9x plus 2 இந்த மாதிரி இருக்கு சோ கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தா ஸ்ட்ரைட்டா எழுதுவோம் இல்லையா கோஎஃபிஷியன்ட் 1 இல்லனா ஸ்ட்ரைட்டா எழுத மாட்டோம் மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து காமனா எழுதி பண்ணுவோம் சோ நான் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ரெண்டு மெத்தட்லயே பண்ணி காமிச்சிருந்தேன் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஷார்ட்கட் மெத்தட் தான் பண்ண போறேன் அந்த லாங்கா பண்றது நீங்களே பண்ணி பழகிக்கங்க சரி ஏன்னா ஒரு தடவை ரெண்டு மெத்தட்ல பண்ண திரும்ப பண்ண வேண்டாம் அதனால நான் ஷார்ட்கட் மெத்தட்லயே அந்த சம்ம முடிக்க போறேன் ஃபோர்த் சப்டிவிஷன்ல சரியா அந்த ஃபேக்டரேஷன் ஃபார்ம் ஷார்ட்டா முடிக்க போறேன் சரி இப்போ நம்ம கேட்டிருக்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டா எழுதுவோம் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துறாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது நம்ம வேணா சம இங்க போட்டுருமா இங்கே சரி வேண்டாம் எழுது ஒரு ஸ்டெப் எழுதிரும் ரொம்ப ஷார்ட் பண்ண வேண்டாம் இங்க என்ன இருக்கு 4x² minus 9x plus 2 into
7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. சரியா? இப்போ ஒண்ணா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பவர் ஆஃப் எடுத்தாச்சுன்னா ஆன்சர் அடுத்த நிமிஷம். சரி. இப்போ என்ன ப்ராடக்ட் 4 into 2 8 வரணும் plus 8. அப்ப ரெண்டுமே சேம் சைன் உள்ள வேல்யூ மல்டிப்ளிகேண்ட். சேம் சைன் அடிஷன் பண்ணா அப்ப ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணா -9 வர்ற மாதிரி 8 ஃபேக்டரைஸ் பண்ணனும். 8 ஃபர்ஸ்ட் எப்படி ஃபேக்டர் பண்ணலாம்? 1 into 8 பண்ணலாம். ரெண்டையும் ஆட் பண்ணா 9. அப்போ ஃபேக்டர் என்ன? -1, -9 தான். சரியா? இப்போ ஷார்ட்கட்டா எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன? 4x square by -x. -1 ஆன -x பண்ணும். இப்போ இந்த x கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? x பவர் 1 ஆயிடும். அப்ப என்ன இருக்கு? கீழ -1 இருக்கு. அப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. 4x minus 1. சரியா? இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? -9 க்கு எழுதணும் இல்லையா? அது என்ன வரும்? 4x square by -9x. இப்போ இந்த பவரை கேன்சல் பண்ணுங்க. வேற எதுவும் இதுல கேன்சல் ஆகாது. அப்ப என்ன இருக்குது? 4x இங்க தப்பா எழுதிருக்கேன் பாத்தீங்களா? இது 8 ஆக்சுவலா 1 into 8 1 plus 8 9 கிடையாது. அப்ப இங்க என்ன இருக்கு? by 8x வரும். -8x கரெக்ட் தானே? -1x முடிச்சாச்சு. -8x x கேன்சல் ஆனா இப்ப 4 கேன்சல் பண்ணா நம்ம 2 4s are 8. இப்ப என்ன இருக்கு பாருங்க? x -2 இருக்கா? அப்ப அடுத்த ஃபேக்டர் என்ன? x -2. சரி. அடுத்து இங்க பாருங்க 7 into 2 -14. அப்ப நெகட்டிவ் நம்பர்ல 14 ரெண்டு மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ப்ராடக்ட் நெகட்டிவ் வருதுன்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் வந்து ஆப்போசிட் சைன்ல இருக்கு. ஆப்போசிட் சைன்ல உள்ளத ஆட் பண்றோம்னா சப்ட்ராக்ஷன். அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -13 வரணும். ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ் 13 வர்ற மாதிரி என்ன பண்ணும்? 14 ஃபேக்டரைஸ் பண்ணும். அப்ப எப்படி ஆகும்? 1 into 14 14. இதோட டிஃபரன்ஸ் 13. இப்ப சைன் டிசைட் பண்ணுமா? சென்டர்ல மைனஸ் வருது. அப்ப கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ். அப்ப 1, -14. மல்டிப்ளிகேஷன்ல -14 அடிஷன்ல -13. இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் முடிச்சிருவோம். என்னது? ஃபர்ஸ்ட் என்ன 1 க்கு பண்ணுவோம். என்னது? 7x square by x. 7x square by x பண்ணா என்ன வரும்? 1 ஆயிடும். அப்ப 7x plus 1. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன? 7x plus 1 into அடுத்து என்ன இருக்கு? 7x square by என்ன வரும்? -14 போணும் அடுத்த ஃபேக்டருக்கு. 7x square by -14 x கரெக்ட்டா? x கேன்சல் ஆயிடும். இங்க என்ன ஆகும்? 7 கேன்சல் பண்ணா 2. அப்ப x -2. அடுத்த ஃபேக்டர் என்ன? x -2. சரி. அடுத்து நம்ம இங்க 28x square -1 பண்ணுவோம். 28 into minus என்ன? -28 வரணும். சரியா? மல்டிப்ளை பண்ணா -28. அப்போ மல்டிப்ளிகேண்ட் ஆப்போசிட் சைன்ல இருக்கு. அப்ப அடிஷன் பண்ணா டிஃபரன்ஸ் வந்து -3. டிஃபரன்ஸ் 3 வர்ற மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 1 into 28 டிஃபரன்ஸ் 3 வராது. 2 into 14 டிஃபரன்ஸ் 3 வராது. 3 டிவைட் பண்ணாது. 4 into 7 28 டிஃபரன்ஸ் 3 வரும். அப்போ நம்ம மல்டிப்ளிகேண்ட் டிசைட் பண்ணுமா? இங்க -3 வந்தா கிரேட்டர் நம்பர் என்ன? மைனஸ் வரும். அப்போ என்ன? 4, -7. 4 -7 -3. 4 into -7 -28 வந்தாச்சா? அப்போ இப்போ ஷார்ட்கட் பண்ணிடுமா? இங்க 4 plus 4 -7. இங்க 28x square by 4x. x கேன்சல் ஆயிடும். 4 ஆல கேன்சல் பண்ணானே 7 4s are 28. அப்போ நியூமரேட்டர்ல 7x கீழ 1. அப்ப 7x plus 1 into இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்கு? 4 தான் முடிச்சிருக்கேன் கரெக்ட்டா? எடுத்து -7 பண்ணனும். இங்க என்ன இருக்கு? 28x square by -7x. x கேன்சல் ஆயிடும். 7 கேன்சல் பண்ணா பாருங்க 4 7s are 28. அப்ப என்ன? 4x -1. என்ன வரும்? 4x -1. சரி. எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா ஷார்ட்கட் மெத்தட்ல? இப்போ நம்ம சம முடிச்சிடலாம். ஃபேக்டரைசேஷன் ஒர்க் முடிச்சாச்சு. எல்லாமே 2 தடவை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் வரணும் இல்லையா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதனால எல்லா ஃபேக்டரும் 2 தடவை கண்டிப்பா வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ இங்க பாருங்க 4x -1 4x -1. அப்போ 4x -1 the whole square. இங்க x -2 இது ஒரு x -2. அப்ப என்ன? x -2 the whole square. அடுத்து என்ன? 7x plus 1 7x plus 1 the whole square. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலா the whole power half எடுக்க போறேன். சரியா? அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வர போகுது பாருங்க? இந்த 2/2 எல்லாம் 1 ஆயிடும் பவர். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? மாடுலஸ் ஆஃப் 4x -1 into x -2 into 7x plus 1. இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரியா? சோ புக் பேக்கும் அதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. 4x -1 x -2 into 7x plus 1. ஆன்சர் சரியா போச்சு. சரி. அடுத்து நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் 5th சப்டிவிஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த 5th சப்டிவிஷன்ல பாருங்க கொஞ்சம் ஃபிராக்ஷன்ஸ்லாம் இருக்கு.
இப்போ நம்ம டிசிஷன் பண்ணணும், டிசிஷன் மேக்கப் பண்ணணும். முதல்ல இதை பார்த்தோன்னே ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் கொண்டு வருமான்னு முயற்சி பண்ணணும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்து ஈஸி பண்ண முயற்சி பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்க, இதை ஹோல் ஸ்கொயரில் √2x ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அப்புறம் √2x ஹோல் ஸ்கொயரில் 2√2 இன்ட்டு கான்ஸ்டன்ட் 1 ஸ்கொயர் 1. இங்கே ரூட்டே இல்லை, இரேஷனல் பார்ட்டே இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இல்லை. சரி, அடுத்து நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணலாம்னா 2 × 1 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். ஆட் பண்ணால் √17/6 வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் √17/6 ஃப்ராக்ஷனில் வரும். இது டெசிமலில் தான் வரும், கேன்சல் ஆகாது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், இந்த செம்ம முதல்ல எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணும். அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது √3 √2 வரும். இங்கே சென்டரில் இரேஷனல் நம்பர் இல்லை. இங்கே எந்த √3 கீழே வரும். இங்கே இரேஷனல் பார்ட்டி இல்லை. 2ab √3 வரணும், அங்கே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே முதல் ஸ்டெப் எல்சிஎம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸ்பிளிட் இந்த மிடில் டேர்மில் வந்துடும் அதுக்கப்புறம். சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் சிம்பிளி என்ன பண்ண போகிறேன், 6ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். எவ்ரி ஃபேக்டர் என்ன பண்ணுவோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். அப்படியே நான் கன்டினியூ பண்ண போகிறேன். 4th சப்டிவிஷன். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கொஷின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு ஃபேக்டரையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 6 இருக்கு இல்லையா, எல்சிஎம் என்ன பண்ணுவோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். சரியா? இப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த 6 உள்ளே போகும்போது இந்த 6 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா, அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். அப்போ அந்த 2 உள்ளே போகும்போது இந்த டினாமினேட்டரில் உள்ள 2 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். சரியா? அப்போ அந்த டினாமினேட்டரில் உள்ள இந்த 6 2 3 எல்லாம் அப்படியே இருந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கன்டினியூ பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும் பாருங்க, இந்த 6 ஹோல் பவர் 6 டினாமினேட்டரில் அது பாட்டுக்கு இருந்துக்கும், அப்படியே இருந்துக்கும். நியூமரேட்டரில் 6 உள்ளே போனால் பாருங்க, 6 2s are 12x². அடுத்து இந்த 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணும், இந்த 6 இந்த 6 கேன்சல் ஆகி என்ன இருக்கும், ப்ளஸ் 17x இருக்கும். 6 × 1 + 6. சரியா? இங்கே அடுத்து என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரில் 2 வச்சுக்குவோம். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் பாருங்க, 2 × 3 6x², 2 × 4 அதான் தப்பு பண்ணக்கூடாது. சரியா? 2 × 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன தான் இருக்கும், 3x² தான் இருக்கும். இங்கே தான் 2 × 4 8x ஆகும். 2 × 2 4. சரியா? அடுத்த டேர்ம்லேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரில் ஹோல் டிவைட் பை 3 போட்டுக்கலாம். இந்த 3 உள்ளே போகும்போது இந்த 3 கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது, 4x² இருக்கும். 3ஆல் பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகி மறுபடியும் என்ன ஆகும், 11x இருக்கும். 3 × 2 6. சரியா? இந்த ஹோல் ரூட் இருக்கு. இப்போ டினாமினேட்டரில் தனியாக ரூட் வருமா பாருங்க, 2 × 3 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு. அப்போ 6² ரூட் எடுக்கும்போது 6 ஆகிடும், அங்கேயே பிரச்சனை இல்லை. இப்போ நியூமரேட்டர் மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த ஹோல் பவர் ஆஃப் போட போகிறோம் ரூட்டுக்கு பதிலாக. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், ஷார்ட்கட் மெத்தட்லேயே பண்ணிடுவோம். இதையும் சரியா? பெரிய சம் ஆகிடும், ஒவ்வொன்றுக்கும் பண்ணிட்டு இருந்தோம். அதை நீங்கள் வீட்டில் அந்த மெத்தட் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வீட்டில். இப்போ 12 × 6 என்ன ஆகும், 72 வரும். சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும், ஆட் பண்ணால் 17 வரணும். 72 பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம், 2 மல்டிப்ளிகேட்டிவ் பாசிட்டிவாக தான் இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக நெகட்டிவ். பட் சென்டர் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ் தான், ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ 72 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 மல்டிப்ளிகேட் அடிஷன் பண்ணால் 17 வர மாதிரி பண்ணணும். சரியா? 6 7 12 72. 1 × 72 ஆட் பண்ணால் 17 வராது. 2 × 36 17 வராது ஆட் பண்ணால். 3 போட்டால் 3 × 24 இப்போவும் 17 வராது. 4 × 18 17 வராது. 5 டிவைட் ஆகாது. 6 போட்டிங்கன்னா 12 அதுவும் வராது. 7 போட்டிங்கன்னா டிவைட் ஆகாது. 8 போட்டிங்கன்னா 8 9s are 72. 8 + 9 17. ஆட் பண்ணால் 17 மல்டிப்ளை பண்ணால் 72. நமக்கு ரெக்கார்டு ஃபார்ம் எலமெண்ட் கிடைச்சாச்சு, 8,9. இப்போ நம்ம ஷார்ட்கட் ஃபார்மில் ஃபேக்டரைஸ் எழுதுவோம். என்னது, 12x² by 8x. சரியா? அப்போ x முதல்ல கேன்சல் ஆகிடும். இங்கே 8 கேன்சல் பண்ணால் 3 4s are, இங்கே 2 4s are 8. அப்போ என்ன, 3x + 2 தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். 3x + 2 இன்ட்டு அடுத்த ஃபேக்டர் என்ன வரப்போகுது பாருங்க, நான் வந்து 8 முடிச்சுட்டு அடுத்து 9 முடிக்கணும். என்ன வரும், 12x² by 9x. இப்போ என்னங்க பாருங்க, இந்த பவர் x கேன்சல் ஆகிடுமா. இங்கே என்ன இருக்கு, 3 3s are 9, இங்கே 4 3s are 12. சரியா? இப்போ மிச்சம் என்ன இருக்கு, 4x by 3. கரெக்டா? 4x by 3 தான் அடுத்த டேர்ம்.
அடுத்த ஃபேக்டர். சரி, அடுத்து பார்க்கலாம். அங்கே 3 into 4 12 வரணும் ப்ராடக்டில். சென்டர்லையும் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. இப்போ எல்லாமே பாசிட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு மல்டிப்ளிகேட், ரெண்டு மல்டிப்ளிகேட்டும். மல்டிப்ளை பண்ணும்போது 12 வந்து ஆட் பண்ணும்போது 8 வர்ற மாதிரி 12 ஃபேக்டரைஸ் பண்ணும். 1 into 12, 2 into 6 பாருங்க, 2 6 8 8. இதுதான் ஃபேக்டர். 2,6 தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ கண்டுபிடிப்பா ஃபேக்டர்ஸ். 3x ஸ்கொயர் பை என்ன 2x போடுங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 2க்கு. இப்போ என்ன வரப்போகுது, x கேன்சல் ஆச்சுன்னா 3x plus 2. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன 3x plus 2 இன்ட்டு அடுத்த ஃபேக்டர் என்ன 6 இருக்கு. அடுத்த 6 என்ன 3x ஸ்கொயர் பை 6x. இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன ஆகும், 3x இருக்கும், இங்க 3 கேன்சல் பண்ணுங்க 2 ஆயிடும். அப்போ என்ன இருக்கு x plus 2. சரியா, நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் கிராஸ் பண்ணிக்கலாம். 3x plus 2 இருக்கு, செக் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்து வரக்கூடிய சாப்டர் என்னதான் வரப்போகுது பாருங்க, இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வரப்போகுது மிச்சம். இதில் செக் பண்ணி பார்த்துருவோம். ரைட்டு, இப்போ 4 into 6 எவ்வளோ 24 வரணும். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. ஆட் பண்ணால் 11 வர்ற மாதிரி ரெண்டு மல்டிப்ளிகேஷன். 4 into 6 எப்படி பிரிக்கலாம், 1 into 24, ஸோ 2 into 12, 3 into 8. 3 8 ஆட் பண்ணால் 11 வந்துருச்சுல. அப்போ 3,8 தான் நம்ம ஃபேக்டர். சரி, இப்போ என்ன பாருங்க 4x ஸ்கொயர் பை 3x. அப்போ 4x plus 3 ஒன்று வந்துருச்சா ரெக்கார்டு, 4x plus 3. அடுத்து என்ன இருக்கு நம்மகிட்ட 8x இருக்கு. அப்போ என்னது 4x ஸ்கொயர் பை 8x. எக்ஸை கேன்சல் பண்ணுங்க 2 ஆயிடும். அப்போ என்ன x plus 2. இங்கே இருக்கு பாருங்க, அதே x plus 2. ஸோ சம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கேயே செக் பண்ணிடலாம். த ஹோல் பவர் என்ன இருக்கு half. அவுட் சைடில் த ஹோல் பவர் half. சரி, சம் முடிய போகுது. அப்போ என்ன ஃபைனல் ஆன்சர் பாருங்க, எழுதிக்கலாம். 3x plus 2 the whole square. முடிஞ்சுதா? அடுத்து 4x plus 3, 4x plus 3 the whole square இந்த இருக்கு. அடுத்து x plus 2, x plus 2 whole square the whole power half. சரியா, இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், ரூட் எடுத்தா மாடுலஸ் போட்டுரும். எல்லாம் 2/2 பண்ணும்போது பவர் 1 ஆயிடும். அப்போ என்ன 3x plus 2 into 4x plus 3 into x plus 2 மாடுலஸ். முடிச்சிட்டோமா? ஸோ இதுதான் புக் பேக். பார்த்தீங்களா, பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். டினாமினேட்டர் பாருங்க, விட்டம் பாருங்க. டினாமினேட்டர் என்ன இருக்கு 6, இது ஒரு 6. அப்போ என்ன இருக்கு 6 ஸ்கொயர் இருக்கு. சரியா, இங்கேயும் டினாமினேட்டர்ல 6 ஸ்கொயர் போட்டுருங்க. ரூட் எடுத்தோன்னு என்ன பண்ணலாம், 6ன்னு டினாமினேட்டர்ல வரும். அந்த 6 வேணா நம்ம வெளியே போட்டுக்கலாம். 1/6 into modulus of 4x plus 3 into 3x plus 2 into x plus 2. சரியா, 6 விட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். சரியா, அதே மாதிரி இதில் இந்த 6 நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் எங்கே பண்ணுவோம், இந்த மாதிரி 6 மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம், மறந்து போய். இந்த 6 எலிமினேட் ஆகணும். இங்கேயும் இந்த 2 ட்ராப் பண்ணிடணும். 2ஆல் பண்ணும்போது இங்கேயும் இந்த 3லாம் ட்ராப் ஆகிடும். அங்கேயும் நியூமரேட்டரில் இங்கே மட்டும் தான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி, இதெல்லாம் என்ன ஆகும் நியூமரேட்டரும் அப்படியே வந்துடும். இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடங்கள். நல்லா அலர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. சரியா, எல்லா சப்டிவிஷனும் முடிச்சிட்டோம்ல. ஆமாம், இது 4 முடிச்சிட்டோம், எல்லாமே முடிச்சாச்சு. சரியா, எல்லா சப்டிவிஷனும் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.